ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பத்தி என்கிட்ட நிறைய என்கொயரி வந்துட்டே இருக்கு. ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணா என்னென்ன தேவைப்படும், ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் என்னோட பிசினஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னா எனக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும் மந்த்லி, அதை பத்தி நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணணும்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்றோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா தான் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்ட டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிச்சு ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் உங்க பிசினஸ்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா இருந்தா நான் சொல்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நோட் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்றீங்க, எனக்கு வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் வேணும், எனக்கு வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் வேணும், எனக்கு வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் செட் பண்ணி நான் பல்க் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க எஸ்எம்எஸ் கண்டினியூஸா டிஎம் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் நீங்க வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ண போறதா இருந்தா சில முக்கியமான டிசிஷன் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ் வச்சே பண்ணலாம். உங்களோட பிசினஸ் நம்ம வாட்ஸ்அப் பிசினஸ் வச்சு நீங்க உங்களோட ஃபேஸ்புக்கோட இன்டெகிரேட் பண்ணி அங்க நீங்க ஆட் ரன் பண்ணலாம். உங்களோட டைரக்டா உங்களோட லீடு உங்களோட வாட்ஸ்அப்கே வரும். ஸோ இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் தான் காமனா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் எனக்கு வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ வேணும்னு சொல்லி கேக்குறீங்க. ஸோ வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ என்ன மேஜரான பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, ஸோ இங்க நீங்க ஆட்டோமேஷன் செட் பண்ண முடியும், ஒர்க் ஃப்ளோ செட் பண்ண முடியும், பல்க் ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேஷன் ஒரு எஸ்எம்எஸ் ஒரு லீடு உங்ககிட்ட வந்துச்சுன்னா அந்த லீடு யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண முடியும். ஒர்க் ஃப்ளோ ஒரு மெசேஜ் வருதுன்னா அதுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோ சென்ட் பண்ண முடியும். அதுல பல்க் ப்ராட்காஸ்ட் மினிமம் பர் டே 1000 to 1 lakh மெசேஜ் வரும் உங்களால் பல்க் ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபியோட பெனிஃபிட். பட் நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ பை பண்ண போறதுனா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. அது இல்லாம இதோட காஸ்ட் ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ இதனால தான் நான் நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணவே இல்லை வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ. நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ் வச்சு நீங்க ஆட் ரன் பண்ண சொல்றேன். பட் ஆனா சில பேர் எங்கிட்ட கேக்குறீங்க வாட்ஸ்அப் பிசினஸ் எவ்வளவு ஆகும், எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ நீங்க எந்த ஒரு ஏபிஐ எடுத்துங்க, வாட்டி, இன்ட்ராக்ட், அப்புறம் ஏஎஸ்என்சி, அப்புறம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டபுள் டிக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நீங்க எந்த ஒரு வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ எடுத்தாலும் நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு வெப்சைட் இருக்கணும். ஸோ வெப்சைட் இருந்தா மட்டும்தான் அவங்க வெரிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்க வெப்சைட் இருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் சர்டிபிகேட் இருக்கணும். அதாவது ஜிஎஸ் சர்டிபிகேட்டோ இல்ல பிசினஸ் ரிலேட்டட் சர்டிபிகேட் ஏதாச்சும் இருக்கணும். அது இருக்கணும். அப்புறம் அது இல்லாம ஒரு நியூ மொபைல் நம்பர் ஆல்ரெடி உங்களோட வாட்ஸ்அப்லயோ வாட்ஸ்அப் பிசினஸ்லயோ யூஸ் பண்ணாத ஒரு மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஸோ இந்த மூணுமே இருந்தா மட்டும் தான் நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ பை பண்ணணும். இல்லைன்னா நீங்க பையே பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம இதோட காஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன். ஸோ மந்த்லி இந்த டூலுக்கான காஸ்ட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாட்டி பை பண்றீங்கன்னா வாட்டிக்கு ஒரு காஸ்ட் இருக்கும், இன்ட்ராக்ட் ஒரு காஸ்ட் இருக்கும், ஏசென்ஸ் ஒரு காஸ்ட் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் டூல். அது காஸ்ட் ஒரு ரேஞ்ச் மாறும். ஸோ அது இயர்லி சார்ஜஸ் இருக்கும், மந்த்லி சார்ஜஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மந்த்லி சார்ஜஸ் போறீங்கன்னா ஆவரேஜா பார்த்தா 2500 இருக்கும் பர் மந்த்துக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் மெசேஜ் காஸ்ட். மெசேஜ்ல 3 டைப்ஸ் ஆஃப் மெசேஜ் இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மெசேஜ், இன்னொரு ப்ரொமோஷனல் மெசேஜ் இருக்கும், அத்தன்டிகேஷன் மெசேஜ். ஸோ இதோட காஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு மெசேஜ்க்கு 0.85 பைசே இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தா அதுல பாதி இருக்கும், 0.45 பைசே. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ பை பண்ண போறதா இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட வெப்சைட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. பிசினஸ் சர்டிபிகேட், அதாவது ஜிஎஸ் சர்டிபிகேட்டோ இல்ல பிசினஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்புறம் உங்ககிட்ட நியூ மொபைல் நம்பர் இருக்கும். அந்த மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் பிசினஸ் ஓபன் பண்ணிருக்க கூடாது. ஸோ இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் உங்களோட வாட்ஸ்அப் பிசினஸ் பை பண்ண முடியும். நெக்ஸ்ட் டூலோட காஸ்ட் ஆவரேஜா 2500 இருக்கும். ஸோ இன்ட்ராக்ட் ஏசென்சி 1500 கிட்ட இருக்கலாம். அடுத்து மெசேஜ் காஸ்ட் 3 டைப் ஆஃப் மெசேஜ் காஸ்ட்டுக்கு நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்றது மார்க்கெட்டிங் தான். ஸோ அதுக்கு 0.80 பைசா. அத்தன்டிகேஷன் மெஷின் அந்த ஓடிபி, ரிமைண்டர் அந்த மாதிரி யூஸ் பண்றது 0.45 பைசா. ஸோ பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ செட் பண்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு ஆகும். பட் இது கால்குலேட்டர் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் ஒரு டூலோட காஸ்ட் நான் சொன்ன மாதிரி மந்த்லி நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. பர் மந்த்துக்கு நீங்க இப்ப கால்குலேட் பண்ணலாம். ஸோ பர் மந்த்துக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸோ ஸ்பெண்ட் பண்ண டூலோட காஸ்ட் 2500. இப்போ நீங்க எல்லாருமே சென்ட் பண்றது பல்க் ப்ராட்காஸ்ட் இல்ல ஆட்டோமேஷன். இதுதான் மேக்ஸிமம் எல்லாரும் சென்ட் பண்ணுங்க. எல்லாமே மார்க்கெட்டிங் ஓரியன்டா இருக்கும். ஸோ பர் மெசேஜோட காஸ்ட் நான் 85 பைசா எடுத்துக்கிறேன். ஸோ இங்க இருக்க பர் மெசேஜோட காஸ்ட் 85 பைசா எடுத்துக்கிறேன். ஸோ 85 பைசா. ஸோ ஆவரேஜா ஆட்டோமேஷன் பல்க் ப்ராட்காஸ்ட் சொல்லிட்டு நீங்க ஆவரேஜா 5000 நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க மந்த்லி 6700, அதாவது கிட்டத்தட்ட 7000 ஸ்பெண்ட் பண்ணணும் ஆவரேஜா நீங்க மந்த்லி.
இதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10,000 மெசேஜ் சென்ட் பண்றீங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்க. இப்ப நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, ஆவரேஜா உங்ககிட்ட வந்து மந்த்லி வந்து 11,000 ஸ்பெண்ட் பண்ண முடியுமா உங்க பிசினஸ்க்காக? நீங்க வந்து வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஏபிஐல கிட்டத்தட்ட 11,000 ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால 10,000 மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். பிளஸ் டூலோட காஸ்ட் ஆட் ஆகும். ஸோ டூலோட காஸ்ட் பிளஸ் ஆவரேஜ் மந்த்லி எஸ்எம்எஸ் சார்ஜ் வந்து 10,000 இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து 11,000 உங்ககிட்ட வேணும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா சில பெரிய பெரிய கம்பெனியா நீங்க இருந்தா இது கண்டிப்பா அஃபோர்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஸ்மால் மீடியம் ஸ்கேல் பிசினஸா இருந்தா கண்டிப்பா நீங்க உங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் மந்த்லி நீங்க 11,000 ஜஸ்ட் ஃபார் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியுமா திங்க் பண்ணுங்க. பிகாஸ் இது திங்க் பண்ணாம நீங்க டைரக்டா வந்து என்கிட்ட எனக்கு வந்து பல்க் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணணும், அப்புறம் வந்து ஆட்டோமேஷன் செட் பண்ணணும், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன் செட் பண்ணணும், அப்புறம் வந்து வாட்ஸ்அப் ஃப்ளோ செட் பண்ணும், இந்த மாதிரிலாம் நிறைய ரெக்வஸ்ட் பண்றீங்க. அது மட்டும் இல்ல நீங்க ஆட்டோமேஷன் செட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட பேப்லி ஆர் ஜேபிஎன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு டூல் இருக்கும். ஸோ இந்த 2 டூல் இருந்தா மட்டும்தான் உங்களால ஆட்டோமேஷனே செட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு மந்த்லி சார்ஜஸ் வரும். ஸோ ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆட்டோமேஷன் செட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட பேப்லி ஆர் ஜேபிஆர் இருக்கணும், பிளஸ் வாட்ஸ்அப் இருக்கணும். இதுவே இல்ல நான் வந்து வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ண போறேன், அதை யூஸ் பண்ணி நான் பல்க் ப்ராட்காஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா உங்ககிட்ட ஆவரேஜ் மந்த்லி காஸ்ட் வந்து 2,500. இது வந்து டிஃபால்ட்டா இருக்கும். பிளஸ் உங்களோட எஸ்எம்எஸ் மட்டும் தான் மாறும். நீங்க வந்து மந்த்லி வந்து ஒரு 5,000 எஸ்எம்எஸ் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6,750 வரும். இதே இல்லை நீங்க மந்த்லி ஒரு 3,000 மெசேஜ் தான் சென்ட் பண்ண போறீங்கன்னா அப்போ உங்களோட காஸ்ட் வந்து 5,000 வரும். ஸோ மினிமம் நீங்க ஒரு 3,000 மெசேஜ் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட 5,000 இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆவரேஜா வந்து வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபி யூஸ் பண்றதோட காஸ்ட். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபி யூஸ் பண்ணி ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களால ஒர்க் ஃப்ளோ செட் பண்ண முடியும், ஆட்டோமேஷன் சில மெசேஜ் செட் பண்ண முடியும், அப்புறம் வந்து பல்க் ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். இந்த காஸ்ட்டை நீங்க அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா நீங்க கண்டிப்பா போகலாம். உங்களால வந்து ஒரு பர் மந்த்துக்கு வந்து 10,000 மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து 11,000 ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இது நல்லா திங்க் பண்ணுங்க, உங்க பிசினஸ்க்கு வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் ஏபிஐ தேவையா தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்காக ஏபி யூஸ் பண்ண போறேன், இந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு வந்தா கண்டிப்பா வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில பேர் ஆட்டோமேஷன் கேட்கறீங்க, ஆட்டோமேஷன் வேணும்னா கண்டிப்பா நீங்க இன்னொரு டூல் பை பண்ணாங்க. ஒன்னு பேப்லி ஆர் ஜேபிஆர், இது 2 டூல் தான். இந்த டூல் காஸ்டோட இந்த டூல் காஸ்டும் வரும். ஸோ இது 2 ஆட் ஆகும். ஸோ நீங்க கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் செட் பண்ண போறதா இருந்தா கண்டிப்பா இதை நீங்க பை பண்ணி ஆகணும். ஓகே கைஸ், ஓரளவு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ நம்ம வாங்க போறதா நம்மளுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இது கண்டிப்பா 3மே வேணும். பிளஸ் எவ்வளவு டூல் காஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.